அதாவது இன்றைய தினம் எனக்கு நன்னா இருக்குமான்னு சில பேர் எதிர்பார்ப்பாங்க. அதே மாதிரி மாதத்தில் இந்த மாதம் எனக்கு நன்னா இருக்குமா அப்படின்னு சில பேர் எதிர்பார்ப்பாங்க. ஒரு விசேஷம் நடந்தது அப்படின்னு சொன்னால் அந்த விசேஷ நாட்களில் இனிமேல் எனக்கு நல்லது தான் நடக்கும். ஏன்னா இதற்கு தான் மாதம் கிருத்திகை சஷ்டி இப்படி நாட்கள் வருது. இந்த நாட்கள் அன்னைக்கு நமக்கு என்னென்ன தடங்கல்கள் இருக்கோ அந்த தடங்கல்களை பூரா ஒதுக்கி வச்சு நல்லதை பிறக்கிறதுக்கு ஒரு அற்புதமான நாளை நம்மளுடைய முறைகளில் பூஜை புனஸ்கரணங்களில் அது கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால் எனக்கு பிரதோஷ வழிபாடு சில பேர் இந்த பிரதோஷத்துக்கு போனால் பெரிய சந்தோஷமாயிடும். இந்த 15 நாள் இருந்த அந்த பிரச்சனையெல்லாம் போயிடுது இப்படி சொல்கிறவா இருந்துட்டு இருப்பாங்க. அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் சஷ்டி அன்னைக்கு முருகனை பார்த்துட்டு வந்தால் அப்பாடா இந்த போன இந்த 10-14 நாள் இருந்த பிரச்சனையெல்லாம் இனி வரக்கூடிய நாள் நல்லாயிருக்கும். இப்படி தான் மோட்டிவேஷனாக நம்ம ஒவ்வொரு காரியத்தை எடுத்து கொண்டு இருப்போம், நம்ம செயல்பட்டு கொண்டு இருப்போம் இல்லையா. அதற்கு சனிக்கிழமை நாளும் ஒரு பெரிய பவர்ஃபுல்லான ஒரு டே. சனிக்கிழமை நாளுக்கும் அந்த ஒரு பெரிய மகத்துவங்கள் இருந்து கொண்டு இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு சனிக்கிழமை கோயிலுக்கு போய் ரெகுலராக போய் பாருங்கள். நான் சொன்னேன் இல்லையா, ஒருத்தர் சொல்லுவார் சனி தர்மகாரகர் அவர்கிட்ட வேண்டிக்கிறாரு. அப்படி வேண்டும் பொழுது உடனே அவர் அந்த காரியத்தை நிறைவேற்றி கொடுத்துட்றார். இது உண்மை. நீங்கள் சனிக்கிழமை நாள் கோயிலுக்கு போய் பெருமாளுக்கு போய் நீங்கள் பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் சனீஸ்வரரை வேண்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தான தர்மங்கள் எடுத்து செய்து பாருங்கள், ஒரு பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சில பேர் 7.5 சனி கோயிலுக்கே போக மாட்டாங்க, சில பேர் அஷ்டம சனி கோயிலுக்கே போக மாட்டாங்க. சில பேர் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் எவ்வளோ பிரச்சனை என்னப்போ சாமி கும்பிட்டு கஷ்டம்தான் சார் வருது வாழ்க்கையில் இப்படி சொல்லிட்டு இருப்பா. மேலும் 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 அதே நெகட்டிவிட்டிக்குள்ளே இருப்பா. அப்படி இல்லை, நீங்கள் பாசிட்டிவாக திங்க் பண்ண ஆரம்பித்து எவ்வளவு தடங்கள் ஆனாலும் நான் போவேன், இதை வழிபாடு பண்ணுவேன்னு மாறி பாருங்கள், ஒரு பெரிய பலன்கள் உங்களுக்கு கூடி வரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். இதுதான் உண்மையும் கூட. நீங்கள் வயசானவர்கள் நிறைய பேர் எடுத்து பாருங்கள், சாயந்தரமான அப்படியே ஒரு விபூதி வச்சுட்டு இப்போ உட்காந்து நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய இப்படி நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் பண்ணியிருப்பாங்க. சும்மானாவது அந்த சுவாமியை வேண்டிட்டு இருப்பா, அப்படி கோபுரத்தை பார்த்து கும்பிட்டு இருப்பாங்க. யதார்த்தமாகவே அவர்களுக்குள்ளே அது மாறிடுறது. அவங்களுடைய 3rd ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. முதல் ஃபேஸ் போய் 2வது ஃபேஸ் போய் 3rd ஃபேஸ் வரும்பொழுது அவர்களுக்கு ரியாலிட்டி தெரிய வருது. ஒன்றுமே கிடையாது, இறைவன் மட்டும்தான் எல்லாம், இந்த நாமத்தை சொன்னால் போது இது ஒரு மனசுக்கு நிம்மதி கொடுக்குறதுன்னு. 3rd ஃபேஸில் இந்த ரியாலிட்டி தெரியறத விட இப்போ நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இது தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு தான் பகவத்கீதையும் நம்மளுடைய சாஸ்திர சம்பிரதாயங்களும் இத்தனை பூஜை புனஸ்காரணங்களையும் இத்தனை ஆய்வுகளையும் இத்தனை விஷயங்களையும் இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இன்னர் சாண்ட்டுன்னு சொல்லுவாங்க, உள்ள சேன் பண்ணக்கூடிய உங்கள் இஷ்ட தெய்வமோ குலதெய்வமோ வேண்டிக்கிறது மிகப்பெரிய பலன்களை தரக்கூடியதாக இருக்குது. வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்குது.